வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நான் குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு முடிவெடுக்க இதுதான் காரணம். கலங்கி பேசிய நடிகை. அவங்க கொடுத்த பேட்டி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கசமான அனுபவங்களை பற்றி சோசியல் மீடியா வாயிலாக பகிர்ந்திருக்காங்க. வாங்க அவங்க என்ன பேசியிருக்காங்க, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் 200க்கும் அதிகமான படங்களில் நடித்தவர் தான் விஜயசாந்தி. அவங்க அரசியலில் இருந்து கொண்டே சினிமாவில் நடித்து வரும் விஜயசாந்தி திருமணமாகி பல ஆண்டுகள் ஆன போதும் குழந்தை பெற்றுக்கொள்ளாத காரணத்தை முதலாக பேட்டியில் மனம் திறந்து பேசியிருக்காங்க. பாரதி ராஜாவின் கல்லுக்கு ஈரம் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான விஜயசாந்தி தமிழ், தெலுங்கு என அனைத்து மொழி திரைப்படங்களில் முன்னணி நடிகருடன் ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க. இவங்க நடித்த வைஜெயந்தி ஐபிஎஸ் திரைப்படம் தமிழ், தெலுங்கு என 2 மொழிகள்லையும் மிகப்பெரிய ஒரு அளவில் வெற்றி பெற்றது. அந்த படத்தில் ஒரு துணிச்சலான பெண் போலீஸ் அதிகாரியாக நடித்திருந்தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து பல ஆண்டுகள் பல படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்காங்க விஜயசாந்தி. அவங்க சினிமாவில் பிஸியாக நடித்து கொண்டிருக்கும் போதே 1996ஆம் ஆண்டு அதிமுகவுக்கு ஆதரவளித்து ஜெயலலிதாவின் நட்சத்திர பேச்சாளராக இருந்தாங்க. அதன் பின்பு 1998ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தாங்க. அதன் பின்பு 2004ஆம் ஆண்டு பிஆர்எஸ் கட்சியில் இணைந்தாங்க. தற்போது காங்கிரஸ் இருக்காங்க. அண்மையில் யூடியூப் சேனல் கொண்டு பேட்டியளித்தவங்க சினிமா வாழ்க்கை குறித்து, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பல விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அதில் திருமணமாகி இத்தனை ஆண்டுகளான போதும் குழந்தை பெற்றுக்கொள்ளாத குறித்து பேசியிருக்காங்க. குழந்தையின் யாருக்கு தான் பிடிக்காது? குழந்தை பெற்றுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு அதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு குழந்தைக்காக ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஸ்டேஜில் அந்த விஷயத்தை பற்றி நான் ரொம்பவே யோசித்து பார்த்தேன். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு குழந்தைங்க இருந்தால் தெலுங்கானாவில் அதை வைத்து என்ன பிளாக்மெயில் பண்ணுவாங்க, சந்தேகம் எனக்கு வந்தது. ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மாநிலத்தில் அப்போ இருந்த சூழ்நிலையில் ஒரு விஷயத்துக்காக நம்ம சண்டை போட்டிருக்கும் போது எது வேணாலும் பண்ணுவாங்க. அது எனக்கு தோணுச்சு. ஆண்கள் இது ஓகே, பெண்களுக்கு கொஞ்சம் டஃப்பான விஷயம்தான் அது. அந்த விஷயத்தை தாக்கி ரொம்பவே பேசுவாங்க. இந்த விஷயத்தை பற்றி நான் ரொம்பவே யோசித்து பார்த்தேன். இது வேற எங்கேயோ போய் முடியும் என்று எனக்கு நினைக்க தோணுச்சு. இதனால் குழந்தைங்க வேண்டாம் என்று நான் ஒரு முடிவெடுத்து பண்ணிட்டேன். மக்கள் தான் என்னுடைய குழந்தைகள் என்று நான் நினைச்சு பார்த்தேன். இந்த விஷயத்தை என்னுடைய கணவரிடம் சொல்லும்போது அவரும் என்னுடைய முடிவை ஏற்றுக்கொண்டார் என்று விஜயசாந்தி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. என்னுடைய கணவர் பார்த்தீங்கன்னா அவர் நினைத்திருந்தால் இந்த மாதிரி முடிவு தப்பு என்றுனே சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவரும் எனக்காக என்னுடைய அன்பின் மீது காரணமாக அவர் வேண்டாம் என்று சொல்லிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.